பிரைஸ் தி லார்ட். ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கான வேத தியான வசனம் யோபு 5:9. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்ளுகிற நம்ம ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர் நம் வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு பல பிரச்சனைகள், போராட்டங்கள்னு இருந்திருக்கும். நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்னால நமக்கு இருக்கிற சூழ்நிலை, சுற்றி உள்ள சூழ்நிலையே நமக்கு விரோதமாக தான் இருந்திருக்கும். எப்படி நம்ம வெளியே வரப்போகிறோம் நம்ம யோசிக்கும் போது மனுஷங்க கிட்ட ஒரு உதவி கேட்கலாமா அப்படின்னு நம்ம நினச்சாலும் அது நடந்திருக்காது. அவங்க நம்மளை கைவிட்டிருப்பாங்க. அவங்களால தான் ஒரு பிரச்சனையே நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இன்னொன்று நம்ம யோசிச்சு பார்க்கும்போது, ஐயோ என் வாழ்க்கையே இங்கே தோற்று போய் நிற்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கும் போது அந்த கடினமான சூழ்நிலையில தான் நம் தேவனாகிய கர்த்தர் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளை தேடி ரட்சித்து, உனக்கு நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை நமக்கு கொடுத்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மரித்து போனாலும் அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்குன்னு இருக்குதாங்கிறது நமக்கு இதுவரை தெரியலை. ஆனால் நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமா அவர் நித்திய வாழ்வுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம தேவனாகிய கர்த்தர் நம்மளை செலக்டும் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவர் நம்ம லைஃப்பில் இதுவரை எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். நான் மரண விளிம்பில் நம்ம இருந்திருப்போம். இனி நமக்கு வாழ்க்கையே வேண்டாம், செத்துடலாம் நம்ம இருந்திருப்போம். மனுஷங்களால் கைவிடப்பட்டு யாரும் வேண்டான்ற ஒரு தனிமையான சூழ்நிலையில் தள்ளப்பட்டு இருக்கும்போது அவர் நம்மை தேடி ரட்சித்து நம்மை கரத்தை பிடித்த ஆண்டவர் மறு வாழ்வை கொடுத்து இந்நாள் வரைக்கும் நம்ம கரத்தை விடாமல் இருந்திருப்பாரு. அப்படி நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாப்பாக பத்திரமா வழி நடத்தி வருகிறார். நித்திய வாழ்வுக்கு நம்மை நியமித்திருக்கிறார். நம்மை சுற்றி அதிக பேர் நம்மளை முறியடிக்கணும், நமக்கு விரோதமாக அநேகர் போராடினாலும் நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்குன்னு இருக்கிறார். நித்திய வாழ்வுக்கு கட்டாயம் நம்ம கூட்டி போவார். அதனால இன்றைக்கு நீங்கள் அந்த உலக வாழ்க்கையை நினச்சி எனக்கு தான் ஒன்றுமே நடக்கலையே, நான் என் வாழ்க்கையை நினச்சி சோர்வாக இருக்கேன், எனக்குலாம் ஒன்றும் நடக்காது செய்யாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. அவர் எப்படி அந்த ஒரு பாதாள கட்டுகள், மரண கட்டுகள் நம்மை சூழ்ந்திருந்த நேரத்துலையும் அவர் நம்மை தூக்கி எடுத்தவர். இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிறந்த நாள் முதல் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, நீங்கள் வயிற்றில் இருக்கும்போது அப்போ இருந்து இப்போ வரை உங்களை எப்படி வழி நடத்தியிருப்பாங்க, அந்த ப்ரெக்னென்சி டயத்தில் உங்களுக்காக என்ன சுச்சுவேஷன் இருக்கும்போதும் ஆண்டவர் உங்களை காப்பாற்றியிருப்பாருன்னு நீங்கள் உங்கள் அம்மாட்ட கேட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கூட உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு தோல்விங்கிறது வந்திருக்கும், மனுஷங்களால் புறக்கணிக்கப்பட்டிருப்பீங்க. அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை தூக்கியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆமென்.